அப்படின்னா நார்மலாக application of the z and cos ஓட z transform formula z of sin n pi by 2 ஓட வேல்யூ கேட்போம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் 1 மார்க்ல 2 மார்க்ல எக்ஸ்பென்சிவ்ல வந்து நமக்கு வரும். இது என்ன ஃபார்முலா வரும் சொல்லு பார்க்கலாம். sin of n pi by 2 z transform. நார்மலா இருந்தா வேற ஃபார்முலா. z transformல வரும்போது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் z of sin n theta ஓட ஃபார்முலாவை எழுதுங்க. என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? z sin theta divided by z square minus 2z cos theta plus 1. அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க? theta இருக்கிறது இங்க என்ன இருக்குது? பதிலா pi by 2 pi by 2. அவ்வளவுதான் அப்ளை பண்றாங்க. அப்ப என்னாச்சு? z sin pi by 2 z square minus 2z into cos pi by 2 plus 1. அவ்வளவுதான். சிம்பிள் என்ன ஆகும்? கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? sin pi by 2 ஓட வேல்யூ 1. 1 by root 2 லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது வருமா சார்? ஆமா, இது வந்து 0 வரும். கரெக்டாமா? ஆமா சார். cos pi by 2 ஓட வேல்யூ 0 வரும். அப்ப இது எலிமினேட் அவ்வளவுதான். சரி, இதே வச்சுக்கிட்டு அடிஷனல் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப அடிஷனல் क्वेश्चन எப்படி பண்ணுவீங்க? z of sin square n pi by 2 sin square n pi by 2 வரும். இது எப்படிமா அப்ளை பண்ணுங்க? எனி ஐடியா? sin theta க்கு ஃபார்முலா தெரியும். sin squared வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? தெரியல சார், ஐடியா இல்ல. ஒன்றும் இல்லை, இது ட்ரிகனமெட்ரி ஃபார்முலா. இது மாதிரி வந்து நீங்கள் இன்டெகிரேஷனில் வந்து சப்போஸ் இன்டெகிரல் ஆஃப் சைன் ஸ்கொயர்னு எப்படி பண்ணுவோம்? இன்டெகிரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு டி டீட்டான்னு எப்படி பண்ணுவோம்? அதே ஐடியா தான் அப்ளை பண்ண போகிறேன். சைன் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. இதுக்கும் நம்மளுக்கு இன்டெகிரேஷனுக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு கற்று கொடுத்துருவாங்க. இன்டெகிரல் 1 மைனஸ் cos 2 தீட்டா டிவைட் பை 2 இன்ட்டு டி டீட்டா. இதுதான் வந்து இன்டெகிரேஷனுக்கு. அதே ஐடியா தான் நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைன்னா நம்ம என்ன ஃபார்முலா தெரியுமோ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எந்த ஃபார்முலா தெரியுமோ அந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ என்னாச்சு? z of என்ன கிடைக்கலங்க? 1 மைனஸ் cos 2 தீட்டா. இங்கே ஆல்ரெடி n இருக்குது. அப்போ 2n pi by 2 டிவைட் பை 2. கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 கான்ஸ்டன்டா? கரெக்டாமா? 1 by 2 கான்ஸ்டன்ட் தானே? 1 by 2 கான்ஸ்டன்ட். அப்போ இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? z டிரான்ஸ்ஃபார்ம் 1 மைனஸ் இது கட் ஆயிருமா? 2 so cos n pi சொல்லுமா. 1 by 2 z cos n pi minus 1 ல சார். minus 1 ல சார். மைனஸ் கரெக்டாக சொல்லுவோம். 1 sin வந்தா 1. நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். cos sin மைனஸ் 1. இங்க வந்தது cos n pi. n pi என்னதுன்னா மைனஸ் 1 பவர் n கொடுக்கணும். ஓகே. அப்போ மைனஸ் 1 பவர் n எழுதணும். சரியாமா? அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் 1 பவர். சரியாமா? ஓகே. நான் இப்போ சொல்கிறேன் தானே. இப்போ ரெண்டு ஃபார்முலா டிவைட் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை z. என்ன ஃபார்முலா? z ஆஃப் 1க்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் z ஆஃப் a பவருக்கு என்ன ஃபார்முலா? அதாவது 1 பவர் n மைனஸ் 1 பவர் n என்ன ஃபார்முலா? ரெண்டு ஃபார்முலா டிவைட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் z transform of 1 வந்துட்டு z by z minus 1. அதுக்கு வந்துட்டு z by z minus of minus 1. வெரி குட். அவ்வளோதான். இது சிம்பிளி பண்ணால் போதும். இது வந்து 1 by 2 நான் 1 by z மல்டிபிள் 1 by 2 என்னாச்சு? 1 by 2 என்ன கிடைக்குது? z டிவைடட் பை z மைனஸ் 1 minus z by z plus 1. அவ்வளோதான். இது எல்சிஎம் எடுத்து முடிஞ்சு போச்சு. z காமன் இருக்குது. அதை ரெண்டுக்கு z நான் வந்து காமன் வெளியே எடுத்துட்டேன். z by 2. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? z மைனஸ் 1 z ப்ளஸ் 1 z மைனஸ் 1 z ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா z ப்ளஸ் 1 வரும் மைனஸ் ஆஃப் z மைனஸ் 1 வரும். கரெக்டாமா? இல்லை டவுட் இருக்குதா? இல்லை சார். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுமா. அப்போ என்னாச்சு? z by 2 மைனஸ் z ப்ளஸ் z கட் ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 2 வரும். 2 டிவைட் பை
z ஸ்கொயர் மைனஸ் ஒன் a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மேட்டு. அப்போ ஓகே டேரெக்டாக சார். அந்த கான்செப்ட் வந்துடும். இந்த டூ இந்த 2 டூ 2 கேன்சல் ஆயிடும் சார். இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன? z ஆஃப் sin ஸ்கொயர் n பை பை டூ ஈக்குவல் டு என்னட்ட கிடைக்குது z டிவைடட் பை z ஸ்கொயர் Z மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, இதே வந்து கியூபுக்கு என்ன வரும்? நான் சைனுக்கு முடிச்சுட்டு நீ வந்து காசுக்கு முடிச்சுட்டு z ஆஃப் sin கியூப் n பை பை டூ. இதுக்கு என்ன ஐடியா எழுதணும்? sin கியூப் n பை பை டூ. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவே தான். sin 3 தீட்டாவோட ஃபார்முலா தெரியும். sin 3 தீட்டாவோட ஃபார்முலா என்ன? 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. அப்போ இதுலேருந்து sin கியூப் தீட்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ sin கியூப் தீட்டா என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் இங்கே வரும், இந்த டைம் இங்கே மூவ் ஆகும். இந்த 4 இருக்குது, அதனால் 1/4 3 sin தீட்டா மைனஸ் sin 3 தீட்டா. கரெக்டாமா? இதெல்லாம் டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி டாக்டர். அப்போ இங்கே வா. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணால் ஆன்சர் வரும். இப்போ z ஆஃப் sin கியூப் n பை பை டூ ஈக்குவல் டு 1/4 கான்ஸ்டன்ட்டை டேரெக்ட் எடுத்துடுறேன். z ஆஃப் இங்கே என்ன கிடைக்குது? 3 sin தீட்டா. sin தீட்டாக்கு என்ன எழுத போகிறோம்? n பை பை டூ மைனஸ் sin 3 தீட்டா. 3 இன்ட்டு n பை பை டூ. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன பண்ணேன், இந்த இடத்துக்கு வந்து நான் இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலாங்கிறது என்ன? 1/4 கான்ஸ்டன்ட், அதனால் 1/4 எழுதிட்டேன். மீதி இருக்கிற டைம் z ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுதிக்கிறேன். கரெக்டாமா? சார். அப்போ என்னாச்சு? இட் இஸ் ஈக்குவல் டு 1/4 3 இன்ட்டு z ஆஃப் sin பை பை டூ மைனஸ் n பை பை டூ. சாரி, n பை பை டூ தான் இருக்குது. n பை பை டூ மைனஸ் z ஆஃப் sin 3n பை பை டூ. 3n பை பை டூ. அப்போ என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 3. இங்கே டேரெக்டாக ஃபார்முலாவோட அப்ளை பண்ணுங்கள். sin n தீட்டாவோட ஃபார்முலா என்ன? இங்கே என்னங்கிறத நான் வச்சுங்க, இங்கே பை பை டூங்கிறது தீட்டா. அதேமாதிரி இங்கே என்ன நான் வச்சுங்க, தீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 பை பை டூ. அப்போ sin n தீட்டாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? z sin தீட்டா டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z cos தீட்டா ப்ளஸ் 1. கரெக்டாமா? ஆமாம் சார். ஸோ அதே அடுத்த ஃபார்முலா மைனஸ் z sin தீட்டா. இங்கே வந்து தீட்டாவை பை பை டூ மாற்றிங்க. பை பை டூ, இதுவும் பை பை டூ மாற்றிங்க. அதே மாதிரி இங்கேயும் மாற்றுங்க. z ஆஃப் சைன் போட்டோமா? z போட்டோம். sin 3 பை பை டூ. கரெக்டுங்களா? sin 3 பை டூ டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் 2z cos காஸ் 3 பை பை டூ 2 ப்ளஸ் 1. ப்ளஸ் 1. இப்போ எல்லா வேல்யூ அப்ளை பண்ணால் போதும். இப்போ காஸ் பை பை டூனாலும் ஜீரோ தான், காஸ் 3 பை டூ, காஸ் எனி பை பை டூ ஜீரோ தான். அப்போ இந்த ரெண்டு டைம் ஜீரோ ஆயிடும். சரியாம்மா? ஓகே சார். ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிக்கிறேன். காஸ் ஆஃப் எனி பை பை டூ. ஓகே, எனி பை பை டூ வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லிக்கிறோம். அப்போ அது ஜீரோ ஆயிடும். அப்போ என்ன செய்ய? ரிமைனிங் ரிசல்ட் 1/4 சொல்கிறேன்னு z பை பை டூ. இது வந்து ஆல்ரெடி போட்டுக்கிறோம். 3z டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது sin 3 பை டூ. எப்படி கண்டுபிடிப்பேன்? எந்த குவாட்ரண்ட் sin 3 பை டூனா? 270. ஆமாம்மா. அப்போ 270 மைனஸ் 0, இது வந்து மைனஸ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் ஒன்று ஆகும். இந்த ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட் எதுவும் கிடைக்கும்? மைனஸ் ஒன்று வரைக்கும். கரெக்டாமா? தேர்ட் குவார்டர் நெகட்டிவ் தானே? சார். அப்போ மைனஸ் ஒன்று ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் என்னாச்சு? ப்ளஸ் ஒன்று ஆயிடுச்சு. கரெக்டாமா? ப்ளஸ் ஆகிடும் சார். ப்ளஸ் z டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். சிம்பிளி பண்ணுறோம். என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 4 சார் வரும் சார். 4ம் 1/4ம் கேன்சல் ஆயிடும் சார். அவ்வளோதான். z ஆஃப் sin கியூப் n பை பை டூ ரிசல்ட் என்ன கிடைக்குது? z டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1. அவ்வளோதான். ஸோ எது இருந்தாலும் நம்ம ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட ரிசல்ட் டேரெக்டாக வந்துட்டு இருக்கும். இதுக்கு எதாவது